தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அரசியல் சூழல் மேலும் சூடுபிடித்துள்ளது. முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்களது கூட்டணி வலிமையை உறுதி செய்யும் பாணியில் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலை மக்களின் எதிர்பார்ப்பையும் அரசியல் அணுகுமுறையை மாற்றியமைத்துள்ளது. இன்னும் 5 மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வர தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மறுபுறம் பாஜகவுடன் இணைந்து அதிமுக மேலும் சில கட்சிகளை சேர்க்கும் முயற்சியில் இபிஎஸ் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகம் மூலமாக அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜயை கூட்டணியில் இணைக்க அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. மக்களுக்கு புதிய ஆட்சியை கொடுப்பதே தனது நோக்கம் என அறிவித்த விஜய் இதுவரை எந்த கூட்டணிக்கும் ஒப்புதல் அளிக்கவில்லை. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் திடீரென விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார். 2026 தேர்தலில் களமிறங்கும் விஜய்க்கு வாக்கு வாங்கி உள்ளதோடு ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்குகள் பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். வலுவான வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்ற இந்த கருத்து அதிமுக தலைமைக்கு புதிய சவாலை உருவாக்கியுள்ளது. சண்முகத்தின் இந்த திடீர் ஆதரவு இபிஎஸ்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அதிகரித்துள்ள இந்த மாற்றங்கள் தமிழக அரசியல் புயலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் விஜயின் அடுத்த முடிவு தமிழ்நாடு எலெக்ஷன் சூழலை பெரிதுபடுத்தும் மாற்றத்துடன் காணப்படும் என நிபுணர்கள் கருதுகின்றனர்.